ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். இன்னைக்கு நம்ம சீரியல் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அருணாச்சல ஐயாவுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருந்துங்க. ஜாமீன் கிடைச்சிட்டு அவர் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் செய்யற விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்ம ரஞ்சித்தை வந்து செருப்பால் அடிச்சு அந்த வீட்டை விட்டு துரத்துறது தாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா ஒரு வீடியோஸும் 3 முடிச்ச பத்தின வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போனாக்கா நம்ம அருணாச்சலம் ஐயாக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருன்னு அவரோட உள்மனசு வந்து சொல்லுதுங்க. அவரோட உள்மனசு மட்டும் சொல்றது இல்லாம அவர் கேஸை வந்து விசாரிக்கிறார் பாத்தீங்களா அந்த வழக்கறிஞர். அப்புறம் அந்த வழக்கறிஞருக்கே வந்து ஆர்டர் போடுறாரு பாத்தீங்களா அந்த ஜட்ஜ் ஐயா. அந்த ஜட்ஜ் ஐயா முதற்கொண்டு நம்ம அருணாச்சலம் ஐயாக்கு ஜாமீன் தர்றதுக்காக கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒண்ணுங்க, எப்படியாச்சும் நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து வெளியே வந்துருவாரு நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து அருணாச்சலம் ஐயா வந்து வெளியே வந்துருவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ அந்த ஜட்ஜ் வந்து யார் தெரியுமாங்க? இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் நடக்க போகுது. அதனால அந்த ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலமோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சலம் ஐயா வந்து அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட ஃபேமிலியில இருந்து ஒரு நண்பனை வந்து ஃப்ரெண்டா வந்து ரொம்ப சூப்பரா பார்த்துட்டு இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டு தான் இப்ப ஜட்ஜா இருக்கிறது. நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து நல்லா வந்து ஒரு பிசினஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு நிலைமையில இருக்காரு பாத்தீங்களா. ஆனா நம்ம அந்த ஜட்ஜா இருக்காரு பாத்தீங்களா, நம்ம அருணாச்சலம் ஐயாவோட ஃப்ரெண்டு, அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவருங்க. ஏன் சொல்ல போனாக்கா அந்த ஜட்ஜ் ஐயா வந்துட்டு படிச்சு அந்த ஜட்ஜ் ஆகிறதுக்கு காரணமே வந்து நம்ம அருணாச்சலம் ஐயா தான். இங்க வந்துட்டு அருணாச்சலம் வந்து இந்த குற்றவாளி கூண்டுல பார்த்த உடனே அந்த ஜட்ஜுக்கு வந்து ஒண்ணுமே தலகால் புரியலைங்க. ஏய் அருணாச்சலம், என்ன இங்க என்ன பண்ற? உண்மையில யார் கேஸ் போட்டது? அதான் இந்த சிலை கடத்தின வழக்குல வந்து நீ உள்ள வந்திருக்க, இது கம்ப்ளீட்டா வந்து இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க. பாருங்களேன், அந்த ஜட்ஜாயாக கூட தெரியுது நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அருணாச்சலம் மேல வந்து சுமத்தப்பட்ட வழக்கு வந்து ஒரு முற்றிலும் பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு நல்லா அவரே வந்து அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சு பாக்குறாரு. அவரே வந்து 1க்கு 4 டைம் படிச்சு பாக்குறாருங்க ஜட்ஜ் ஐயா. அப்படி படிச்சு பார்க்கும் போதுதான் ஃபர்ஸ்ட் வந்து யார் கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாரு. அப்பவே தெரிஞ்சு போகுது அந்த லேடி பேர் வந்த உடனே, அட இந்த பொம்பளையா, இந்த பொம்பளைனாலே இதே தலைவலிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத அருணாச்சலம், நீ இன்னைக்கு சாயங்காலமே வந்து வீட்டுக்கு போயிடலாம், நானே ஆர்டர் காப்பில வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நீ தாராளமா கிளம்பு, சூர்யாவை வர சொல்றேன், நானே கால் பண்றேன் இருன்னு சொல்லிட்டு அதே வந்து அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிற போதே சூர்யாவை வந்து வர சொல்றாங்க. சூர்யா நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்கங்க. சூர்யா நந்தினி சந்தோஷப்படுற மாதிரி அருணாச்சலம் ஐயா வந்து இந்த ரிலீஸ் ஆனதுனால நீங்களும் சந்தோஷப்பட்டீங்கன்னா சூப்பர் அருணாச்சலம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஜட்ஜுக்காக வந்து சூப்பர் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ அருணாச்சலம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு, சும்மா கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம். அது தாங்க கிடையாது. அங்க தடபுடலாம் நடக்க வேண்டிய வேலையே வேற ஒண்ணு இருக்குங்க. என்ன அந்த வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம ரஞ்சித் செய்யற விஷயம், ரஞ்சித் நடந்துக்கிற நடைமுறையை வந்து ஒரு ரெண்டே நாள்ல கவனிச்சு அருணாச்சல ஐயாவுக்கு வந்து தட்டுப்பட்டுருது. இவன் வந்து நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள கிடையாது, ஏன் இவன் மனுஷனே கிடையாது, இவன் வந்து ஒரு மங்குனி அமைச்சர் மாதிரி நடந்துக்கிறான், அது மட்டும் இல்லாம இவனோட நடவடிக்கையே வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாரு. கவனிக்கிறது மட்டும் இல்லாம அருணாச்சலம் வந்துட்டு நம்ம ரஞ்சித்துக்கே தெரியாம ரஞ்சித்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. அவன் ரிமோட் கார் வச்சிருக்கிற விஷயம், அந்த ரிமோட் கார்ல கேமரா வச்சிருக்கிற விஷயம், அந்த கேமராவை வச்சு பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற விஷயம் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கல்யாணம் அண்ணன் அப்புறம் நந்தினி இவங்க 2 பேரையே வந்து தனியா கூப்பிட்டு அருணாச்சலம், நான் இல்லாத போது இந்த வீட்டுல என்ன நடந்துச்சோ ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நந்தினி கூட சில விஷயம் 1-2 விஷயம் வந்து மறைக்கிறாங்க, ஏன்னா இந்த குடும்பத்தோட அமைதியை காத்து. ஆனா நம்ம நந்தினி வந்துட்டு இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சில பல பழியெல்லாம் வந்து அவங்க மேலே தூக்கி போட்டுக்கிறாங்க இல்லைங்களா. அந்த விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க நந்தினி. அதனால நான் ரொம்ப வந்து நந்தினி மேல வந்து மரியாதையே வந்து இழக்கிறேன். அவங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் நல்லதுக்காகன்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா அதனாலதான் குடும்ப நிம்மதியே வந்து கொலநாசம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியறது இல்ல. நந்தினி பண்ற விஷயம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாம் நந்தினியை பத்தி ஒரு கமெண்ட் சொல்லுங்க. நந்தினி பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம
நந்தினி செய்யற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல சூர்யா சார் வந்துட்டு இவ்வளவு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் தன்னோட மனைவியை வந்து படிச்சு டிகிரி வாங்க வைக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு பாத்தீங்களா? இது நம்ம சூர்யா சார் செய்யறது பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நந்தினி செய்யறது பிடிச்சா நந்தினி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. சூர்யா சார் செய்யறது பிடிச்சிருந்தாக்கா சூர்யா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை கமெண்ட் வந்து நம்ம சூர்யாவுக்கு சப்போர்ட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நம்ம அருணாச்சல ஐயா வந்து தனியா யோசிச்சு பாக்குறாரு. ஓ, இவன் தான் நம்ம வீட்டுக்கு வில்லனா, இவனை எப்படி அடிச்சு துரத்துறன்னு பாருன்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. சின்ன சின்ன ஆதாரமும் வந்து கலெக்ட் பண்றாரு நம்ம அருணாச்சலம் ஐயா. கலெக்ட் பண்ணி என்ன பண்றாருனாக்கா, ஒரு ஃபைல்ல போட்டு வச்சு அந்த பென்ட்ரைவை வந்து நடு வீட்டுல எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம ரஞ்சித் பண்ண எல்லா தப்பையும் வீடியோ ஆதாரமா எடுத்து எல்லாத்தையும் பிளே பண்றாரு. அப்ப வந்து பார்த்தாக்கதான் எல்லாருக்கும் தெரியுது, ஏன் நம்ம ரஞ்சித்தோட அப்பா அம்மாவுக்கே அப்பதான் வந்து வண்டவாளம் தண்டவாளம் ஏறுறது வந்து தெரியுதுங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாருனாக்கா, வீட்டுக்கு வெளியே போறாரு அருணாச்சலம் ஐயா. எதுக்குடா, எல்லாமே வந்து தெரிஞ்சிடுச்சு ரஞ்சித்தை பத்தி. இப்ப ரஞ்சித் தானே வீட்டை விட்டு வெளியே போகணும், ஆனா ஏன் வந்துட்டு அருணாச்சலம் ஐயா வெளியே போறாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சந்தேகத்தோட பார்க்கலாம். அந்த சந்தேகத்துக்கு என்ன தெரியுமாங்க காரணம்? அருணாச்சலம் ஐயா வீட்டுக்கு வெளியே போயிட்டு நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா, யாரு, வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அண்ணா இருப்பாரு, அவர் வந்துட்டு அவரோட செருப்பு எடுத்துட்டு வராருங்க. அவரோட செருப்பை எடுத்துட்டு வந்து பலார்னு அடிக்கிறாரு நம்ம ரஞ்சித்தை. ரஞ்சித் வந்துட்டு இது வரைக்கும் யார் கையிலும் அடி கூட வாங்கினது இல்லை. ஆனா இப்ப அடியே செருப்படியா விழுது பாத்தீங்களா. எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்குதுங்க. ஏன்னா பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் மாத்திர வீடியோ, பொண்ணுங்களை தப்பா படம் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து மனுஷன் செய்யற வேலையே கிடையாது. அதனால ரஞ்சித் மனுஷனே கிடையாதுன்னு சொல்லி நமக்கு தெரியுது. அது இப்பதான் வந்து அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்ப அருணாச்சலம் ஐயா இருந்துகிட்டு அந்த செருப்பை எடுத்து அடி வெளுத்து வாங்குறாரு. நம்ம ரஞ்சித்துக்கு வந்து வெக்கமான சூடு சொரணை எல்லாம் காத்துல பறக்குதுங்க. எல்லாம் ஆடி மாசத்துல பட்டம் விடுவாங்க பாத்தீங்களா, அப்ப பட்டம் தான் பறக்கும். ஆனா இப்ப நம்ம ரஞ்சித்துக்கு மானமும் சேர்ந்தே பறக்குது. ரஞ்சித்துக்கு இந்த விஷயம், இந்த செயல் வந்து கண்டிப்பா தேவை, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அவசியம்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரஞ்சித் இருந்துகிட்டு அப்பயும் வந்து முட்டு கொடுக்குறாரு, ஐயோ நான் எதுவும் செய்யலன்னு. ஏன்டா, வீட்டுல எல்லாரையும் உட்கார வச்சு நடுவால நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் படம் போட்டு காமிச்சு நீ இல்லைன்னு சொல்றன்னாக்கா உனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு, ஏமா நந்தினி அந்த தொடப்ப கட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு வான்னு சொல்லி தொடப்பத்திலேயே சேர்த்து நல்லா வந்து சிறப்பான சம்பவத்தை வந்து செய்யறாருங்க அருணாச்சலம். இத்தனை நாள் அருணாச்சலம் ஐயாவை வந்து மிஸ் பண்ணன்னு நினைக்கிறவங்க இப்ப வந்து ஒரு செம ட்ரீட்டாவே இருக்கும் நம்ம சீரியல்ல. ஏன்னா ரஞ்சித் வந்துட்டு எல்லார் கண்லயும் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு மரண மாஸ் காமிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப மரணமே வந்து அவருக்கு மாஸ் காட்ட போகுதுங்க. அதுதான் நடக்க போகுது. ஓகேங்க, யாருக்கெல்லாம் நம்ம அருணாச்சலம் ஐயா செஞ்ச விஷயம் வந்து பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நம்ம 3 முடிச்சு சீரியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு தாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மூலமா நாங்க போடுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனா நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.